மாடி தோட்டம்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போற பழ வகையை பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் ஆரஞ்சு, சைனீஸ் ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு வகை பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் சைனா, நார்த் ஈஸ்ட் இந்தியா, மியான்மர் மற்றும் அந்த இடத்துல வந்து பரவலாக நிறைய இடத்துல பரவலாக்கப்பட்டு இந்த ஃப்ரூட் பிளான்ட் வந்து இங்கே வந்து எல்லா ஆரிஜின்லேயும் வந்து வளர்க்கக்கூடிய இதாக இருக்குது. இப்போ நம்மளோட மாடி தோட்டத்துலேயும் இந்த ஃப்ரூட் பிளான்ட்டை வந்து நம்ம வளர்க்கணும். இதுக்கு உண்மையான பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேல்டமைன் ஆரஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கும்குத் ஆரஞ்சையும் மேண்ட்ரின் ஆரஞ்சையும் ஒரு கலப்பு பண்ணி வர வச்ச இந்த பிளான்ட்டோட கேல்டமைன் ஆரஞ்சு அப்படின்றது. இதோட ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா சைஸே பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்கும். இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதோட தோல் வந்து ரொம்ப மெலிசாக, அதாவது கமலாப்பழம் ஆரஞ்சு, அந்த கமலாப்பழம் ஆரஞ்சு மாதிரியோட தோல்கள் அமைப்பு இருக்கும். இதை நம்ம வந்து ஈஸியாக வந்து பீல் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பொதுவாக சாத்துக்குடியோ அந்த மாதிரி நம்ம பீல் ஆஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி கமலா ஆரஞ்சு மாதிரி நம்ம வந்து ஈஸியாக பீல் ஆஃப் பண்ணிடலாம். இது தோலை நம்ம பீல் ஆஃப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதோட உள் அமைப்பும் பார்த்தீங்கன்னா அந்த கமலா ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் வைக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து புளிப்புத்தன்மையாக இருக்கும். பல மடங்கு லெமனோட பல மடங்கு புளிப்புத்தன்மையாக இருக்கும். இதோட இது இப்படி தான் இருக்கும் அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா கமலாப்பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சின்னதாக இருக்கும். இதோட ஸ்லைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து பயங்கர அந்தளவுக்கு புளிப்பாக இருக்கும். இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, நிறைய வந்து அதை தாண்டி கால்சியம் சத்து, பல வகையான சத்துக்கள் இருக்குது. இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் கூட இந்த பிளான்ட். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மூலிமா வந்து நம்ம வந்து நிறைய வந்து நம்ம வெயிலில் அங்கேயும் திரியிறோம் வரோம். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ளே வந்து ஒரு மயக்கமாக ஒரு கிடினஸ் இருக்கிறப்போ இதை வந்து ஜூஸ் போட்டு நம்ம சாப்பிட்லாம். எப்படி ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னா இதை வந்து பிழிகிறது ரொம்ப ஈஸி. நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா இதுலேருந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுலேருந்து ஃப்ளஷ் நிறைய ஜூஸஸ் வரும். அந்த ஜூஸோட கொஞ்சம் புதினா இலையும் போட்டு கொஞ்சம் சுகரோ இல்லை அந்த நன்னாரி எசன்ஸோ அதை போட்டு நம்ம வந்து கலந்து இது நம்ம பருகிறது மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், நம்மளுக்கு உள்ள ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து தானாகவே கிடைக்கும். இதோட இந்த பிளான்ட் எப்படி வளர்க்குறது வந்து சாத்தியமாக நம்ம மாடி தோட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி இது. இது பார்த்தீங்க அப்படின்னா தொட்டிகள்லையும் வளர்க்கலாம், நம்ம வந்து தரை தோட்டத்திலையும் வளர்க்கலாம். இப்போ தரை தோட்டத்தில் வளர்க்குறப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி 8 அடி உயரத்துக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக போயிடும். இப்போ மாடி தோட்டத்தில் வந்து கண்டெய்னர்ஸில் வந்து நம்ம வளர்க்கலாம். கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்மு, நம்ம வைக்கக்கூடிய தொட்டிகள், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எந்தெந்த இது வகையில் வைக்கிறோமோ அது எல்லாமே கண்டெய்னர்ஸ். நம்ம மாடியில் வைக்கிற தொட்டிகள் எல்லாமே வந்து கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் நம்ம வளர்க்கலாம். இப்போ தொட்டியில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவு தொட்டியில் வைக்கலாம் ப்ரெஃபரபுளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 இன்ச்சு தொட்டிலையோ ஒரு 16 இன்ச்சு தொட்டிலையோ இந்த செடியை வந்து ரொம்ப ஈஸியாக வளர்த்துட்டு போயிடலாம். இந்த செடி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் வளர்க்குறப்போ இந்த செடியோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் 2 மீட்டர் அளவுக்கு வந்து வளரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. இந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா சீசனுமே வந்து ஃப்ரூட் பியர் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வந்து அந்த மாதிரி பியர் பண்ணாது. இது வந்து ஃப்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாத காலங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரூட் பியர் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி வந்து ஒரு பர்டிகுலர் இயர் அண்ட் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உறங்கும் நிலையில் வந்து இந்த செடி போயிடும். அப்போ உறங்கும் நிலையில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு வந்து இதில் வந்து காய்ப்பும் இருக்காது, எதுவுமே இருக்காது. வந்து இந்த செடி வந்து ஒரு ஸ்லோவாக அப்படியே வந்து ஸ்டண்டட் க்ரோத்தில் வந்து இந்த பிளான்ட் அப்படியே இருந்துடும். அது வந்து செடிக்கு வந்து உறங்கும் நிலை. அந்த நிலை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடி வந்து சீசன் திரும்பி ஸ்டார்ட் ஆகும். இது நிறைய நாள் வந்து பூத்து நிறைய காய் கொடுக்கும் ஒரு 6 மாதத்துக்கு. அப்புறம் ரெகுலராகவே வந்து காய்ச்சல் இருக்கும். அப்பப்போ வந்து காய்கள் கம்மியாக இருக்கும். ஒரு 6 மாத காலங்கள் மட்டும் நல்ல செழிப்பாக காய்ச்சி தள்ளிடும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு காய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செடியை வந்து கவாத்து பண்ணி விடணும். கவாத்துனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் பண்ணி விடணும். அந்த ப்ரூனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரிப் ப்ரூனிங் பண்ணக்கூடாது. அந்த கிளைகளில் நுனிக்கல்ல இருக்கிறத வந்து மினியேச்சர் ப்ரூனிங் மாதிரி கவாத்து நம்ம பண்ணி விட்டோம் அப்படின்னா நிறைய கிளைகள் வரும், நிறைய வந்து உங்களுக்கு பூக்கள் வரும். இதுக்கு வந்து மண்கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்கலவையில் வந்து நீர் வந்து தேங்காதபடி உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் மண்கலவை. இன்னொன்று வந்து சாயில் வந்து ஏரியேட்டடாக இருக்கணும். சாயில் எப்பயுமே வந்து சாகியாக இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம க்ரோ ஆகுறதும் ரொம்ப ஈஸி. இதுக்கு ஃபர்டிலைசர்ஸும் பார்த்தீங்கன்னா மேஜராக நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து அந்த சீசனில் மழை காலத்தில் அந்த மாதிரி சீசனில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஒரு சின்னதாக ஒரு புழுக்கள் மட்டும், அந்த புழுக்கள் வந்து பொதுவாகவே இந்த சிட்ரஸ் வகைகளுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு புழுக்கள் மாதிரி தான் வரும். அதுவும் நம்ம ஹேண்ட் பிக்கிங் மூலிமா ஈஸியாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மண்கலவையும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி அதே மாதிரி தயார் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ரூட்டை வந்து வளர்க்குறது நம்ம மாடியில் வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஃப்ரூட்டில் வந்து எப்படி இருக்கும், இதோட கலர்ஸ் எப்படி இருக்கும் செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 வகையில் வந்து இந்த செடி வரும். ஒன்றும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலரில் வரும், ஃபுல்லாக சாதாரணமாக செடி மாதிரியும் பச்சை கலரில் வரும். அது ஃப்ரூட் பியர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை கலரில் வந்து நல்லா அப்படியே ஆரஞ்சு கலர், அப்படியே பிரைட் ஆரஞ்சு கலரில் வந்து அந்த ஃப்ரூட் வந்து உங்களுக்கு வந்துடும்.
அதுக்கடுத்து இன்னொரு இதே வெரைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபுட் வந்து வேரிகேட்டடாக வரும். அதாவது பொதுவாக வந்து செடிகளில் வந்து நம்ம நிறைய பார்ப்போம். ஒரு சில செடிகள் வந்து நல்ல பச்சை கலரில் இருக்கும், அதுலேயே வேரிகேட்டடாக இருக்கும். அது ரெண்டு கலரில் வந்து செடி இருக்கும். ஒரு மஞ்சள் கலரும் ஒரு பச்சை கலரும் சேர்ந்தபடி செடி இருக்கும். நம்ம மாடியில் வந்து 2 கலர்லேயுமே வந்து இந்த ஆரஞ்சை வந்து நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். இந்த கெல்டமைன் ஆரஞ்சு ஒன்று வந்து பச்சை கலரில் இருக்கிற செடி அதில் வந்து இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஃப்ரூட் பியர் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் தான் ஃப்ரூட் பியர் பண்ணோம். அந்த பழமும் பார்த்தீங்கன்னா அது வந்து வேரிகேட்டட் டைப்பில் தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியும் அதில் இருக்கக்கூடிய காயும் வித்தியாசமே தெரியாது, ரெண்டுமே வந்து சமமாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து செடியில் காய் இருக்கானே தெரியல அளவுக்கு காய்க்கும். அது மட்டும் இல்லாமல் கொத்தா இது வந்து ஃப்ரூட் பியர் பண்ணக்கூடிய ஒரு செடி. இது வந்து இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவசியம் வந்து எல்லாருமே இந்த செடியை வந்து நம்ம மாடியில் வந்து வளர்த்து பலன் பெறலாம். ரொம்பவே ஈஸியான செடி இது. மாடியில் வளர்த்து பலன் பெறது நிறைய கடைகளில் வந்து இப்போ வந்து பரவலாக நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் அனைவரும் இந்த செடியை வந்து வளர்த்து பலன் பெறுங்க. நன்றி.